Hi friends, welcome to SMGS YouTube channel. Subject வந்து Maths, Chapter 7th Mensuration. இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் 7.3 ப்ராப்ளம் பார்க்கலாம். யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கார்டன் ரோலர் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அதோட லென்த் ஹைட் வந்து என்னென்னா 3 மீட்டர், அதோட டயமீட்டர் என்னென்னா 2.8 மீட்டரில் இருக்குது. இப்போ டயமீட்டர் வந்து 2.8 மீட்டரில் இருக்குல்ல, அதை வந்து ரேடியஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஃபைன் பண்ணோன்னா ஹவு மச் ஏரியா வில் கவர் இன் 8 ரெவல்யூஷன்ஸ். இதோட ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், ஃபைன் பண்ணோம். இந்த பார்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இந்த பார்ட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அந்த கான்செப்ட் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம் அப்படின்னா லென்த் என்னது ஹைட் given height equal to எத்தனை 3 மீட்டர். இப்போ டயமீட்டர் என்னது 2.8 மீட்டர். இப்போ டயமீட்டரை வந்து ரேடியஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம். ரேடியஸோட ஃபார்முலா என்னது, ரேடியஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் பை 2. இதுதான் என்னது ரேடியஸோட ஃபார்முலா. அப்படின்னா R ஈக்குவல் டு டயமீட்டரோட வேல்யூ என்னது 2.8 பை 2. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 டேபிளால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம்ல. அப்படின்னா 1.4. அப்படின்னா ரேடியஸோட வேல்யூ என்னது 1.4 மீட்டர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன் வந்து நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 ரெவல்யூஷன் வந்து ஃபைன் பண்ணுவோம். ஏரியா கவர்ட் இன் 1 ரெவல்யூஷன் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். Curved surface area of the cylinder formula என்னது 2 pi r h square units. 2 into pi ஓட value 22/7. radius ஓட value வந்து 1.4. height ஓட value என்னது 3. இப்போ 7 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்படின்னா 0.2. 2 into 22 into 0.2 into 3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 டேபிளால் 22, அடுத்து 0.2ஆல் 3 டேபிள், 22 2 டேபிளால் பண்ணால் 4, இது வந்து 4 44. இப்போ 0.2 3 டேபிளால் 3 2s 6.0. இப்போ இந்த இதை போட்டுக்கோங்க 44 into 0.6. இப்போ இதை திருப்பி மல்டிப்ளை பண்ணோம். 44 0.6 இதை வந்து மல்டிப்ளேஷன் பண்ணலாம். 6 டேபிளில் 4 டைம்ஸ் என்ன வரும் 24, ரிமைனிங் 2. 6 4s 24, 24ஓட 2 ஆட் பண்ணால் 26. இதில் வந்து என்னது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்படின்றப்ப இங்கே வந்து அந்த 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்படின்னா 26.4 இது வந்து மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து என்னது ஏரியா கவர்டட் இன் 1 ரெவல்யூஷன். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்னா ஏரியா covered in 8 revolution. அப்படின்னா இந்த 8ஆல் இந்த 26.4 மல்டிப்ளை பண்ணோம். 26.4 into 8. இப்போ 26.4 8ஆல் நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணோம். 8 டேபிளில் 4 டைம்ஸ் என்னது 32, ரிமைனிங் 3. 8 6 48, 48ஓட 3 ஆட் பண்ணால் 51, 1 ரிமைனிங் 5. 8 2s 16, 16ஓட 5 ஆட் பண்ணால் 21. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது 1 டிஜிட். அப்படின்றப்ப இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஆன்சர் என்னது 211.2. இது என்னது ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து மீட்டர் ஸ்கொயர். இப்போ லாஸ்ட் வந்து ஆன்சர்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஆன்சர் ஈக்குவல் டு ஏரியா கவர்டட் இன் 8
revolutions. 211.2 meters square. Thank you friends.